அடுத்த சுற்று கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக தமிழகத்தில் பதிவாக வாய்ப்பு. எந்தெந்த மாவட்டங்களில் இந்த கடுமையான கனமழை தீவிரமாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழை மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும். பெரும்பாலான மாவட்டங்களில், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதல் குமரி வரை அனைத்து இடங்களிலும் கனமழை பொறுத்தவரை புரட்டி போடும். சில இடங்களில் மாலை நேரங்களில் மழை தொடங்கினாலும் சில பகுதிகளில் இரவு நேரங்களில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த சுற்று பொறுத்த வரைக்கும் பேய் மழை தமிழகத்தில் காத்திருக்கிறது. இது குறித்து மிக விரிவாக பார்க்கலாம். வானிலை அறிக்கை முழுமையாக கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஸ்க்ரீனு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்த்தது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவானதை பார்த்தோம். வட தமிழகத்தில், அதே மாதிரி டெல்டா பகுதிகளில், உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகள், தென் தமிழகம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும். வருகிற ஆகஸ்ட் 20 வரை மாலை இரவு நேரங்களில் கனமழையானது தீவிரம் அடையும். அதனால எத்தனை தேதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லி பாருங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை தொடர்ந்து இடைவிடாத ஒரு மழை பொழிவு தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இரவு மற்றும் நள்ளிரவுல இடியுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். ஆகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த வலுவான மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது. வருகிற ஆகஸ்ட் 20 வரை மாலை இரவு நேரங்களில் கனமழையானது தீவிரமடையும். குறிப்பாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக காணப்பட்டாலும் இடி மின்னலுடன் மற்றும் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையானது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று, மழை பொழிவு எல்லாமே மாலை நேரங்களில் பதிவாகும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து வரப்போகிற நாட்களிலும் ஆகஸ்ட் 20 வரை சொன்னோம் இல்லையா, அடுத்து வரப்போகிற நாட்களிலும் அதிக மழை வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னா வட தமிழகத்தில் தான் அதிக மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற வட தமிழகத்தில் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக மிக அதிக மழை பொழிவுகள் காத்திருக்கிறது. அதனால மாலை நேரங்கள், இரவு நேரங்கள் மழை பொழிவு உண்டு. அதிலும் குறிப்பாக வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள், டெல்டா மாவட்டங்கள் உட்பட கனமழையானது மிக தீவிரமாக கொட்டி தீர்க்கக்கூடும். அதுலேயும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் மழை பொழிவு எதிர்பாருங்க. வரப்போகிற ஆகஸ்ட் 18, 19, 20 போன்ற தேதிகளிலும் கடுமையான கனமழை பல்வேறு மாவட்டங்களில் உறுதியாக காத்திருக்கிறது. நேற்றைய தினங்களில் பார்த்திருப்பீங்க, பல பகுதிகளில் பல இடங்களில் இடைவிடாத ஒரு கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவானது. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்தில் காணப்படும். ஒரு சில இடங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகக்கூடும். சில மாவட்டங்களில் மழை வருகிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். அதாவது மாலை நேரங்களில் பெய்ய வேண்டிய மழை பொழிவு இரவு அல்லது நள்ளிரவிலும் பதிவாகும். எது எப்படியோ நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவு சரியாக பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகிறோம். குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில் முதல் கட்டமாக ஏற்கனவே நமக்கு மழை தொடங்கியது. அடுத்தடுத்து டெல்டா மாவட்டங்கள், கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் பலத்த மழை பொறுத்தவரை மிக மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். ஆகவே பெரும்பாலான இடங்கள் நமக்கு மழை கிடைத்தாலும் 5 முதல் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய போகுது. குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்வதால் தாழ்வான பகுதிகளிலும் கடுமையான மழை தண்ணீர் பொறுத்தவரை சூழ்ந்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியாக கனமழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கக்கூடும். குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தினுடைய மலை பகுதிகளிலும் வலுவான கனமழையானது தீவிரமடையும்.
உதாரணமாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தமிழகத்திலும் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்கள் தேவையில்லை. ஏற்கனவே நமக்கு சிவகங்கையிலாம் அருமையான மழை கடந்த சில நாட்களாக பதிவாகிட்டு இருக்கு. மதுரையிலையும் வெயில் கொளுத்தினாலும் மாலை இரவுல கணிசமாக மழை பொழிவு. வாடிப்பட்டி, அதே போல உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரையிலிருந்து தேனி போற வழிகளிலும் அவ்வப்போது பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமாகி கொண்டிருக்கு. தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத ஒரு மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் இந்த கனமழையானது தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சியில் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது எதிர்பார்க்கலாம். கோவையினுடைய தெற்கு பகுதி, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். அதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு, இடைவிடாத ஒரு கனமழையானது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகிரும். தீவிரமாகும் பருவமழை அடுத்த 7 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும். பகல் நேரங்களிலோ அல்லது காலை நேரங்களிலோ மழை இல்லை. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடுத்த 7 நாளைக்கும் மழை இருக்கு. அதனால மழையே வராது அப்படின்னு மட்டும் தப்பா எடை போட்டுறாதீங்க. மழை கண்டிப்பாக இருக்கு. தமிழ்நாடே தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே எதிர்பார்க்க முடியும். தென்மேற்கு பருவமழையும் மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளியில் 39.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் 39.5 டிகிரி செல்சியஸாக நமக்கு நிச்சயமாக தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களிலும் இதே வெப்பநிலை தான். பாருங்க, மே மாதத்தில் எந்த அளவுக்கு வெயில் பதிவானதோ அதே வெப்பநிலை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. திருச்சி மட்டும் இல்லை, மதுரை, திண்டுக்கல், சேலம் போன்ற மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும். ஆனாலும் மழை பொழிவுகளும் தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு, அதாவது கடைசியாக இந்த பகுதிகளில் பெய்த மழை அளவு எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறத பார்க்கலாம். கடைசியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிவு, அரியலூரில் 7 சென்டிமீட்டர், நன்னிலத்தில் 7 சென்டிமீட்டர், சோலையாறில் 5 சென்டிமீட்டர், ஏற்காடு பகுதிகள் 5 சென்டிமீட்டர், எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 சென்டிமீட்டர், புதுக்கோட்டையில் 4 சென்டிமீட்டர், வாழப்பாடியில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூரில் 3 சென்டிமீட்டர், விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 சென்டிமீட்டர், காரைக்குடியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ஆண்டிப்பட்டியில் 3 சென்டிமீட்டர், வாடிப்பட்டியில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு. எல்லாம் பாருங்க, மதுரை பெய்யாத பகுதிகள், மழை சரிவர பெய்யாத இடங்களிலும் கனமழை பதிவாகியிருக்கு. தானியமங்கலம் 2 சென்டிமீட்டர், ராசிபுரத்தில் 2 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டியில் 2 சென்டிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 2 சென்டிமீட்டர், குருவாடி பகுதியில் 2 சென்டிமீட்டரும், காரியப்பட்டியில் 2 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர் பகுதியில் 2 சென்டிமீட்டர், பேராவூரணி 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, மிமிசல் 2 சென்டிமீட்டர், வலங்கைமான் 2 சென்டிமீட்டர், தேவக்கோட்டை 2 சென்டிமீட்டர், தென்காசியில் 1 சென்டிமீட்டரும், தேனி மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சியில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. காரைக்கால் பகுதிகளிலும் தலா 1 சென்டிமீட்டர் மழை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்திலும் மழை தீவிரமாகியிருக்கிற நண்பர்களே. இனி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்பு அதிகரிக்கும். மழை வெளுத்து வாங்கும். 5 முதல் 10 சென்டிமீட்டர் சாதாரணமாக மழை பொழிவுகள் பல மாவட்டங்களில் தீவிரமடையும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி